ஒரு யங் பேஷண்ட்க்கு ஒரு தைராய்டு நாடியூல் வருது, அது ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 2 விதமாக அப்ரோச் பண்ணலாம், 3 விதமானு சொல்லலாம். ஒன்று இந்த டிரான்ஸ்ஓரலாகவே நான் சொன்ன வாய் வழியாகவே இந்த ஜாக்கு முன்புறம் உள்ள ஸ்கின் பகுதியிலேருந்து நம்ம ரொபாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணி வாய் வழியாகவே எடுத்துடலாம், சின்ன டியூமர்ஸாக இருக்கிறப்ப. ஸோ வாய் வழியானா நான் இந்த டங்க்கு முன்னாடி உள்ள ஏரியாலன்னு சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு எடுத்துடலாம். அப்போ எந்த ஸ்காருமே இருக்காது. ஸோ தே ஒன்ட் பி பீப்புள் ஒன்ட் பி நோயிங் தட் அவங்க சர்ஜரி பண்ணாங்களுக்கு தெரியாது. இன்னொரு அப்ரோச் வந்து ரெட்ரோஆரிக்குலர் அப்ரோச் சொல்கிறது, பிஹைண்ட் த இயர் அண்ட் பிஹைண்ட் த ஹேர்லைன். இந்த ஹேர்லைன் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் ஒரு இடத்துல முடியுது இல்லையா, அதுக்கு மேலே ஒரு இன்செஷன் போட்டால் அந்த முடியெல்லாம் மறைச்சிரும். ஸோ அந்த ஸ்கார் போட்டாலுமே ஸ்கார் தெரியாது. ஒரு பாக்கெட் கிரியேட் பண்ணி அது வழியாக உள்ள போய் டியூமர்ஸ், காமன் டியூமர் வந்து தைராய்டு, we can do parathyroid tumors, we can do submandibular tumors, we can do parotid tumors, we can do neck nodes arising out of cancers from the oral cavity, the throat line வர கேன்சர்ஸ்க்கு நெக் நோட்ஸை ரிமூவ் பண்ணாலும் நம்ம ரோபோட்டிக் மூலமாக பண்ணலாம். பேரஃபெரல் ஸ்பேஸ் டியூமர்ஸை நம்ம ரோபோட் மூலமாக பண்ணலாம். ஸோ எந்த மாஸ் நெக்கில் வந்தாலுமே அதை விதவுட் அ ஸ்கார் we can do that.